இந்த மாதிரி ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி சார்ஜிங் போட்டு தனியா கலந்து வந்துடும். இதை நீங்களே எப்படி சரி பண்ணலாம்னு பார்ப்போம். இது குட்டியா இருக்கனால இதை வச்சே திருப்பி சால்விங் பண்றது ரொம்பவே கஷ்டம். இதெல்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு ஓடுனா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு பழைய சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு திருப்பிலையும் ஒரு பேசிக்கான சால்ட் கேன் இருந்தா போதும். என்னடா இவ்வளவு பெரிய ஸ்பீக்கருக்கு இவ்வளவு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த வயரை ரெண்டா கட் பண்ணோம்னா சோப்பு கருப்பு ரெண்டு மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கணும். சோப்பு கருப்பு இல்லைன்னா அதுக்கு மேட்ச் ஆக அளவு சில கலர் இருக்கும். இந்த பின்னு மாட்ட வேண்டிய இடத்துல இருக்கிறது இன்னுக்குள்ள இருக்கிறது பிளஸ், இது வந்து மைனஸ். நம்ம இதை இதுல சால்டிங் பண்ணிடுவோம். சால்டிங் பண்ணிட்டு நம்ம போட்டு பார்த்தோம்னா ஆனாக ஆரம்பிச்சிடும். லைட் இதா அப்போ வந்து எல்லாமே சார்ஜ் ஆகுது. சிம்பிளா இந்த மாதிரி பண்ணலாம், ஆனா வயர் நீட்டிக்கிட்டு இருக்கும். இதோட பெட்டரா பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு. இது வந்து டைப் சி சார்ஜர் போட்டு இதை நம்ம மாட்டலாம், ஆனால் எக்ஸ்ட்ரா ஓட்டை மட்டும் போடணும். கத்திக்கோலை வச்சு நம்ம ஈஸியாக ஓட்டை போட்டுக்கலாம். இது ஒரு போல் நட்டு மாதிரி தான் இருக்கும், நம்ம இதை தனியாக கழட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை உள்ளே மாட்டிட்டு கீழே இந்த நட்டை வச்சு நம்ம டைட் பண்ணி விட்டுக்கணும். இதை வந்து இந்த ப்ளஸ் மைனஸில் நம்ம சால்டிங் பண்ணோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டியாக மாட்டினா நல்லா இருக்குமா, இல்லை இந்த கேபிள் மாட்டினா நல்லா இருக்குமா, இல்லை டைப் சி மாட்டினா நல்லா இருக்குமான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.